ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா, லோக்கி மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் லோக்கி மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே போட்டிருப்பேன். அது அந்த கேம் டெலீட் ஆயிடுச்சு. அதனால் பார்ட் போட முடியல. இப்போ நான் புதுசாக ஏற்றிருக்கேன். இந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வாட்டரை போட்டால் தான் இந்த புல்லெல்லாம் போகும். அதனால் வாட்டரை போட்டுடலாம். இப்போ நான் ஒரு டாக் டேம் பண்ண போகிறேன். அதாவது ஒரு நாய்க்குட்டி. இப்போ நம்ம வீட்டு கட்டுறதுக்கு முன்னாடி க்ரீப்பர்லாம் வருவாங்க. அதை தடுக்கிறதுக்கு டாக் வேணும். இப்போ நம்ம டாகை ஸ்பான் பண்ணிடலாம். டாக்னு சர்ச் பண்ணால் வரமாட்டேங்குது. நம்ம எக்கில் தான் சர்ச் பண்ணணும். நம்ம டாக் ஸ்பான் ஆகிட்டதுக்கு போய் பார்க்கலாம். இதில் ஏற்றிட்டே போனோம்னா டாக் இருக்கும். நம்ம ஸ்பான் பண்ணிக்கலாம். ஒரு டாக் வளர்த்தா போகும். 2 டாக்லாம் சமாளிக்க முடியாது. இப்போது டாக் எங்கே இருக்கு நம்ம தேடணும். டாகு எங்கே இருக்குது? நம்ம வெள்ளை கலரில் முட்டையில் இருக்கோம். அதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். சாரி காய்ஸ், உல்ஃபுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், உல்ஃபுன்னு தான் இருக்கும் அதில். அதனால தான் வரலன்னு நினைக்கிறேன். படிச்சா வந்திருக்குமே நேரத்துக்கு. டைப் பண்ணால் வரல. இப்போ நான் தேடி தான் எடுக்க போகிறேன். டைப் பண்ணால் சில இடத்துல வரும், சில இடத்துல வராது. அதனால் நம்ம தேடி தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. நம்ம தேடி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்படி ஏற்றிட்டே போனோம்னா வரும். அது எக்காக வரும். அதில் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். எக்கு தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே பார்க்கலாம். இங்கே இருக்குது எக்கு. இதில் ஒன்றுனா இப்படி நம்ம போட்டே வந்தோம்னா அதில் வரும். இப்போ இந்த இருக்குது பாருங்கள், உல்ஃபு ஸ்பான் எக்குன்னு இருக்குல்ல. இதை கொடுத்தோம்னா நமக்கு டாக் வரும். இப்போ பாருங்கள், டாக் வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு போன் எடுத்து டேம் பண்ணோம். இப்போ போன் எடுக்கணும். போன் இதாக இருக்குது. இப்போ போன் டைப் பண்ணால் வந்துருச்சு போனு. இப்போ நம்ம இந்த டாக் டேம் பண்ணணும். டாக் ஓடுது, வேகமாக ஓடுது. இந்த ஆடை கடிச்சு எங்க நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு. கண்ணு ரெட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த டாகை நம்ம டேம் பண்ண முடியாது. இந்த டாகை டேம் பண்ணிக்கலாம் ஸ்பான் பண்ணி. இப்போ டேம் கொடுத்தாச்சா, கழுத்தில் ரோப்பு ரெட் கலர் ரோப் கட்டிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நாய் ஆயிடுச்சு அது. இப்போ நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். இப்போ இந்த குதிரை நான் அடித்து கொள்ள சொல்ல போகிறேன். நம்ம குதிரை ஒரு அடி அடித்தாலே அது குதிரை கடிச்சு கொண்டுரும். அப்போ பாருங்கள், இப்போ நம்ம சொல்லி பேச்சு கேட்கும். அந்த குதிரை கடிச்சு அதே கொண்டுரும். பாருங்கள், இப்போ நம்ம லீஸ் எடுத்து அதாவது ஒரு கயறு லீஸ் எடுத்து நம்ம கட்டி போட்டுடலாம். லேடன் இருக்கும். குதிரை சித்துச்சு அந்த குதிரை. இப்போ நம்ம லீஸ் கயிறு எடுத்துடலாம். ரோப் இங்கே இருக்குது லீஸு. இதை எடுத்து நம்ம நாயை கட்டி போட்டுடலாம். எங்கள் நாய் இதுவே நம்ம பேர் டைகர்னு வச்சுக்கலாம். நம்ம டைகர்னு வச்சாச்சு இந்த பேர். ஒரு கட்டை எடுத்துடலாம். கட்டை எடுத்து இதில் கட்டி போட்டுடலாம். கட்டை எடுத்து எனக்குள்ள வச்சிடலாம். இப்போதைக்கு இங்கே நாயை கட்டி போட்டாச்சு. இப்போதைக்கு இங்கே நாய் இருக்கட்டும். நம்ம வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம கரெக்டாக இங்கேருந்து நிலைய போட்டுடலாம். வீட்டு நிலை கரெக்டாக இந்த இடத்துலேருந்து நம்ம நிலைய ஆரம்பிக்கலாம். வீடு இந்த செங்கலில் வேணாம், இந்த செங்கலில் போடலாம். ஐயோ, தண்ணி ஆச்சு. தண்ணி அடைச்சிடலாம். இப்போ வச்சாச்சு. இப்போ இங்கே விட்டுட்டு இங்கே விட்டு இங்கே ஒரு நிலை, இங்கே ஒரு நிலை. இந்த இதில் டோர் மாதிரி போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம டோர் எடுத்துடலாம். டோர் வந்துருச்சுங்க பாருங்கள். எக்கச்சக்க டோர் இருக்கா. நம்ம ஸ்டீல் டோர் தான் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு கதவு உறுதியாக இருக்கும். பாருங்கள், ஸ்டீல் டோர் இது மாதிரி போட்டாச்சு. இப்போ நைட் ஆயிடுச்சு. இது சின்ன கேம் ப்ளே தான். நான் கொஞ்சம் வீட்டை கட்டி முடிச்சுட்டு நாய்க்கு ஒரு கூண்டெல்லாம் நம்ம அடுத்த கேம் ப்ளேயில் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட் வரும். பாய்.